Chapter 4, Exercise 4.2, question number 15 கான solution. Question number 15. Each of the digit 1, 1, 2, 3, 3, 4 is written on the separate card. இந்த நம்பர் எல்லாம் வந்து ஒரு தனித்தனியாக அட்டையில் எழுதப்பட்டுள்ளது. 6 cards are then laid out in a row to form 6-digit number. இந்த 6 இலக்க எண்ணை அமைப்பதற்காக இந்த 6 அட்டைகளை என்ன பண்ணுறோம், வரிசைப்படுத்தும் போது how many distinct 6-digit numbers are there? எத்தனை வெவ்வேறு 6 இலக்க எண்களை உருவாக்கலாம்? 6 இலக்க எண்கள், வெவ்வேறான 6 இலக்க எண்களை எத்தனை உருவாக்கலாம்? இந்த 6 நம்பர்ஸையும் தனித்தனியாக அட்டையில் எழுதிட்டு அதை வந்து ஒரு 6 இலக்க எண்ணை உருவாக்குவதற்காக 6 அட்டைகளையும் வரிசைப்படுத்தும் போது எத்தனை விதமான 6 இலக்க எண்களை உருவாக்கலாம்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அப்போது இதில் வந்து ரிப்பீட்டட் இருக்குது. என்னென்னா 1 வந்து எத்தனை தடவை இருக்குன்னா 2 times இருக்குது. அதே போல் 3 வந்து என்னென்னா அதுவும் 2 times இருக்குது. அது வேறு எண்களாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய எண்களை உருவாக்கலாம். அது ஒரே எண்ணாக இருக்கிறதுனால அதனால் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ரிப்பீட்டட் பெர்முட்டேஷனை நம்ம டிவைட் பண்ணிடணும். அது நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போது நம்பர் ஆஃப் டிஸ்டிங் 6-digit நம்பர், வெவ்வேறான 6 இலக்க எண்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 6 நம்பர்ஸ் இருக்குது, 6-digit நம்பர். அப்போ 6ஐயுமே யூஸ் பண்ணி வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் பெர்முட்டேஷன் வந்து 6 ஃபேக்டோரியல். அதில் வந்து 1 வந்து 2 டைம் இருக்கனால 2 ஃபேக்டோரியல், 3 வந்து 2 டைம் இருக்கனால 2 ஃபேக்டோரியல். இவ்வளோ நம்பர்ஸை நம்ம உருவாக்கலாம். 6 ஃபேக்டோரியல்னால் எவ்வளவு அப்படின்னா 1 × 2 × 3 × 4 × 5 × 6 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல்னா 2, இது ஒரு 2. அப்போ என்ன கிடைச்சிடும், 2 2 கேன்சல் ஆகிடுது. இதில் ஒரு 2 கிடைக்குது. 2 3s are 6, 6 5s are 30, 30 × 6 வந்து 180. அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை எண்களை இதை மாதிரி உருவாக்கலாம்னா 180 எண்களை உருவாக்கலாம். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆன்சர். ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரிப்பீட்டட் பெர்முட்டேஷன் இருக்கிறதுனால வந்த எண்களை திரும்ப வர்றதுனால அதை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். அடுத்து இவற்றில் எத்தனை 6 இலக்க எண்கள் இரட்டைப்படை? அதில் ஈவன் நம்பர்ஸில் வரக்கூடியது எத்தனை 6 இலக்க இரட்டைப்படை எண்கள் உருவாகணும்னா இப்போ என்ன இருக்கணும்னா, கடைசி எண் வந்து இரட்டை எண்ணாக இருந்தால் போதும். கடைசி நம்பர் இரட்டைப்படையாக இருந்துச்சுன்னா அந்த 6-digit நம்பரே இரட்டைப்படை தான். இப்போ இதில் பார்த்தோம்னா கடைசி இலக்கத்துக்கு வரக்கூடியதுக்கு வாய்ப்புகள் வந்து 2ம் 4ம். கடைசி இலக்கத்துக்கு வரக்கூடியது 2ம் 4ம் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ லாஸ்ட் டிஜிட் அப்படிங்கிறது கடைசி இலக்கம் வந்து எத்தனைனா 2 chances, 2 வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 2 வாய்ப்புகள், அந்த கடைசி இடத்த வந்து 2 வழிகளில் நிரப்பலாம். அதை தனியாக நம்ம பிரிச்சுக்குவோம். மிச்சம் இருக்கக்கூடியது எத்தனைனா 5 digit. இப்போ டோட்டலாக வந்து 6-digit நம்பரில் லாஸ்ட் டிஜிட் வந்து 2 chances இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 வந்து நம்ம 5 இதில் ஃபில் பண்ணணும். அப்போ ரிமைனிங் 5 இதுக்கு தனியாக 2, அது சரியாயிடுச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 5 நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம சொல்ல முடியாது. என்னென்ன வரலாம்னு நம்ம சொல்லலாம். ஏதோ ஒன்று 2 அல்லது 4, 2ல் ஒன்று இங்கே வரணும், மிச்சம் இருக்கிறது இந்த வந்துடும். அப்போ 6-digit நம்பர்ஸ் வந்து எத்தனை வரும்? மொத்த இரட்டைப்படை எண்களின் எண்ணிக்கை, டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் எத்தனை அப்படின்னா அந்த 5 places, ஃபஸ்ட்டு 5 places-ஐ எத்தனை வழிகள் என்ன பண்ணோம்னா 5 ஃபேக்டோரியல் தனியாக பிரிச்சிட்டோம். ஏதாவது கடைசி இலக்கம், அதாவது அது வந்து 2 வழிகளில் நிரப்பலாம். மீதம் இருக்கக்கூடியதை 5 places-ஐ 5 நம்பர்ஸால் ஃபில் பண்ணலாம். அது என்னென்னா 2 4ல் ஏதோ ஒன்று லாஸ்ட்டாக போயிடும், அதுக்கு 2 chances. மிச்சம் இருக்கக்கூடிய 5 நம்பர்ஸை இங்கே ஃபில் பண்ணலாம். அதில் வந்து எத்தனை ரிப்பீட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் கண்டிப்பாக ரிப்பீட்டட் இருக்குது. ஏன்னா அதில் 1 2 times, 3 2 times இருக்குது. அப்போ 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் வருது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் 6-digit ஈவன் நம்பர்ஸ் வந்து எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் 120 டிவைடட் பை 2 × 2 × 2, 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ எத்தனை நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 60 நம்பர்ஸ் கிடைக்குது. மொத்தம் 60 எண்கள் கிடைக்குது, ஈவன் நம்பர்ஸ். இது செகண்ட் பார்ட் ஆஃப் த சம்மு. அடுத்து தேர்ட் ஒன், இவற்றில் எத்தனை 6 இலக்க எண்கள் 4ஆல் வகுப்படும்? 6-digit நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகுறது, divisible by 4. How many these 6-digit numbers are divisible by 4? இவற்றில் எத்தனை 6 இலக்க எண்கள் 4ஆல் வகுப்படும்? இப்போ 4ஆல் வகுப்படணும்னா அந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லாஸ்ட் 2 digit வந்து 4ஆல் டிவைட் ஆகணும். அப்போ லாஸ்ட் 2 digit வந்து 4ஆல் டிவைட் ஆகணும்னா எந்த மாதிரியான நம்பர்ஸ் வரலாம்?
எந்த மாதிரியான காம்பினேஷன் வரலாம்? 2, 4 இவைகள் வந்து லாஸ்ட் டிஜிட்டில் வந்தால் தான் இவைகள் வந்து 4ஆல் டிவைட் ஆகும். 2, 4 வரணும். அப்புறம் முன்னாடி என்னென்னலாம் வரலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இருக்கிற நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து 1, 1, 2, 3, 3, 4 இவைகள் தான். இதில் என்னென்ன மாதிரியான காம்பினேஷன் வந்தால் 4ஆல் டிவைட் ஆகணும் பார்ப்போம். 1, 2, 12 வந்துச்சுன்னா 4ஆல் டிவைட் ஆகும். 14 வந்தால் வராது. அடுத்தது 22 வந்தால் வராது. 24 வந்தால் 4ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 44 வராது, ஏன்னா அதே நம்பர் திரும்ப வராது. அப்போ 34 வராது. 32 வரும். இப்போ 12, 24, 32 இந்த 3 நம்பர்ஸ் வந்தால் தான் அது 4ஆல் டிவைட் ஆகிற 6 டிஜிட் நம்பராக இருக்கும். இது லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். இப்போ லாஸ்ட் 2 டிஜிட் வந்து இந்த மாதிரி இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர் கிடைக்கும். கடைசி 2 இலக்கங்கள் இருப்பதை பொறுத்து அது 4ஆல் டிவைட் ஆகும். மீதம் இருக்கக்கூடிய 4 நம்பரை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ண போகிறோங்கிறத பொறுத்து எத்தனை நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் லாஸ்ட் 2 டிஜிட் ஆர் 1, 2, அதாவது 12ன்னு வரணும்னா 1, 2ன்னு இருக்கணும். கடைசி 2 இலக்கம் வந்து 1, 2 எனில் எத்தனை நம்பர்ஸ் அதை மாதிரி இருக்கலாம் அப்படின்னா, ரிமைனிங் வந்து எத்தனை இருக்குது? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 1, 2 வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்கிற நம்பர்ஸ் வந்து எத்தனை வழிகளில் வரலாம் அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கிறது 4, அந்த 4 ஃபேக்டோரியல் வேஸில் வரலாம். டிவைடட் பை அதில் 1, 2 வந்ததுனால இன்னொரு 1 வரும், அது நமக்கு ரிப்பீட்டட் கிடையாது. அப்போ 3 தான் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு 1 தான் லாஸ்ட்டு 1, 2 வந்துடுச்சு. அதனால் இன்னொரு 1 வந்து இந்த முன்னாடி இருக்கிற 4 நம்பரில் 1 இருக்கலாம். அதனால் நமக்கு வந்து நம்பர் வெவ்வேறு தான் கிடைக்கும். அதனால் 3 தான் நமக்கு இந்த இடத்துல ரிப்பீட்டட். அப்போ 2 3 இருக்கிறனால 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸை வந்து நம்ம எத்தனை வழிகள் அனுப்பலாம்? 1 வே. அதனால் இது ஃபஸ்ட்டு 4 டிஜிட்ஸ், அது லாஸ்ட் 2 டிஜிட் ஒரு வேயில். அப்போ 4 ஃபேக்டோரியல் உள்ளது 24 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் 2. அப்போ there are 12 நம்பர்ஸ் எண்டிங் வித் 12. அப்போ 12 நம்பர் வந்து 12ன்னு முடிகிறதுல 4ஆல் டிவைட் ஆகுது. இது ஃபஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவதாக நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம்? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 24, 24ன்னு முடியுது. கடைசி 2 இலக்கம் வந்து 24, 24 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதில் நம்பர் ஆஃப் வேஸ், வழிகள் அல்லது எண்கள், எத்தனை வழிகள் இருக்குது அப்படிங்கிறது, எத்தனை எண்கள் கிடைக்குது அப்படிங்கிறது இங்கே ஒன்று தான். இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் எத்தனை? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து இப்போ என்ன கிடைக்குதுன்னா 2ம் 4 வந்துடுது. அப்போ அது ஒரு வே. மீதம் இருக்கக்கூடிய 4 நம்பரில் பார்த்தோம்னா அது 4 ஃபேக்டோரியல் வகையில் இருப்பலாம். அதில் 2ம் 4ம் ஒரு தடவை தான். இப்போ முன்னாடி இருக்கிறது 1, 1, 3, 3. அதில் 2 தடவை 2, 1 வந்திருக்கு, 2 தடவை 3 வந்திருக்கு. அப்போ 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். ஏன்னா இதில் வந்து ரிப்பீட்டடு அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப குறைவான எண்கள் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட்டு வந்து 1 சிங்கிளாக இருக்கிற ரெண்டுமே லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸாக போயிடுது. அப்போ 2 தடவை வர நம்பர்ஸ் தான் இங்கே இருக்குது. அதனால் நம்பர் ஆஃப் வேஸ் வந்து ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் கிடைக்கும். இப்போ 4 ஃபேக்டோரியல் 24 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் 2, இன்னொரு 2 ஃபேக்டோரியல் 2, இப்போ 12, இன்னொருனா 6. அப்போ there are 6 நம்பர்ஸ் ஒன்லி எண்டிங் வித் 24. அடுத்தது மூன்றாவதாக இன்னும் ஒன்று இருக்குது, 32, 32ன்னு முடியுது நம்பர். கடைசி 2 இலக்கம் வந்து 32, 32ன்னு முடியுதுன்னா அதனால் என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் வேஸ். நம்பர் ஆஃப் வேஸ் இந்த 60 நம்பர் கேன் பி ரிட்டன். அத்தனை வழிகளில் இந்த ஒரு 6 இலக்க எண்ணை எழுத முடியும் அப்படின்னா எத்தனை வழிகளில் எழுத முடியும் அப்படின்னா, இப்போது 32, 3 வந்து 2 தடவை இருக்கிறதுல ஒரு தடவை வந்து லாஸ்ட்டு 2 டிஜிட்டில் வந்துடுது. அதனால் நம்பர் ஆஃப் வேஸுங்கிறதுல இப்போ 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 வந்து 2 தடவை இருக்கு. அப்போ 2 ஃபேக்டோரியல். 3 2 தடவை இருக்குன்னு சொல்ல முடியாது, கடைசியில் 1 போயிடுது, முன்னாடி 1 வந்துடுது. அதனால் 2 ஃபேக்டோரியல் ஒரு தடவை தான். நம்பர் ஆஃப் வேஸ் 24 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் 2. அப்போ 12 நம்பர்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் 4 டிஜிட், நம்பர் ஆஃப் 6 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 4, 4ஆல் வகுப்படும் 6 இலக்க எண்களின் எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் 6 டிஜிட் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 4 அப்படிங்கிறது என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னா, டோட்டலாக வந்து ஃபஸ்ட்டு 12, அப்புறம் ஒரு 6, அப்புறம் ஒரு 12. இப்போ எவ்வளோ கிடைக்கும்? 12 12ம் 24, அப்புறம் ஒரு 6,
இப்போ there are 30 numbers. 30 எண்கள் 4 ஆல் டிவைட் ஆகிற 6 நம்பர் யூசிங் த டிஜிட்ஸ் 1 1 2 3 3 4 அப்படிங்கிறத அட்டையில் எழுதி வச்சுக்கிட்டு அதில் கிடைக்கும் 6 இலக்க எண்களில் இது மாதிரியான கண்டிஷன் நம்ம பார்த்துருக்குறோம். இது 15 சம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் எத்தனை 6 டிஜிட் நம்பர், இதில் வெவ்வேறான எண்கள் கிடைக்கும்னு பார்த்தோம் 180 நம்பர். அப்புறம் ஈவன் நம்பர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் 60 நம்பர்ஸ். ஏன்னா ஆட் நம்பர் 4 இருக்குது, அதில் ஈவன் நம்பர்ஸ் 2 தான் இருக்குது, அதனால் 60 நம்பர்ஸ். அடுத்தது லாஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து 4 ஆளாக டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எத்தனை இருக்குது, 4 ஆல் வகுப்படும் எண்கள் எத்தனைன்னா அது வந்து லாஸ்ட் 2 டிஜிட் 4 ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 4 ஆல் டிவைட் ஆகணும்னா என்னென்ன வாய்ப்புகள்லாம் 4 ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் வரும்னு பார்த்தோம். அதில் 12 32 அப்புறம் 24 ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 15 புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.